குழந்தைகள் துக்கப்படுவதில்லை. கவலையை விட்டொழியுங்கள், உறுதியுடன் இருங்கள். என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை. ஷீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்றப்பட்டு விட்டது. நீர் தடங்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையும் ஆகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் யார் இந்த மசூதி மாயின் படியில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது. இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெறும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்பிக்கை மற்றும் பொறுமை, இந்த இரண்டும் இருந்தால் உன் வாழ்க்கை அருமை. என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். உனக்கான நல்ல செய்தியும் வரும். சோதனைகள் நடுவில்தான் உனக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறேன். ஆகையால் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நிச்சயமாக கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும். நீ பட்ட கஷ்டங்கள் ஒன்றா இரண்டா அடுக்கிக் கொண்டே போகலாம். நான் இருக்க உனக்கு உன்னை மூழ்கடிக்கக்கூடிய எந்த ஒரு துன்பமும் சத்தியமாக வராது. உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்களுக்கும் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் நாள் ஒன்றும் வெகு தொலைவில் இல்லை. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப் போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்க போகிறாய். இது சத்தியம். உன்னை அரவணைப்புடன் என் கரவுரையில் காப்பேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காண போகிறாய். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கி விட்டேன். மனநிறைவோடு இரு. நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு நிச்சயமாக காட்சியளிப்பேன். உனக்காக மட்டும்தான் நான் நாளை ஷீரடியில் இருந்து வரப்போகிறேன். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்து விட்டால் போதும். பல வழிகள் நீங்கி என் மீதான நம்பிக்கை போக்கத் தொடங்கிவிடும். வாழ்க்கை சுபிட்சமாகும். நிச்சயமாக சுபிட்சமாகும். ஏனென்றால் நீ என்னையே நம்பியிருக்கிறாய். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை எவரும் இல்லை. உன்னை மட்டும் விட்டு விடுவேனா என்ன? உன் மனதில் உனக்காகவே வாழ்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம். நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும்.
நான் இருக்கையில் உனக்கு எதற்காக கவலை? உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை மட்டும்தான் உனக்கு தரும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் உணர்வீர்கள். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் இருந்தால் போதும். வேறு எவருக்கும் இருக்க தேவையில்லை, இருக்கவும் இருக்காது. இந்த உலகத்தில் அனைவரும் ஏதோ ஒரு மூலமாக சுயநலம் படைத்தவர்களே. ஆகையால் உன்னுடைய வெற்றிக்காக முழுமையாக போராடுபவர்கள் உன் தாய் தந்தையை தவிர வேறு யாரையும் பெரிதாக சொல்ல முடியாது. ஆகையால் அந்த பொறுப்பும் கடமையுணர்ச்சியும் எனக்கு முழுமையாக இருந்தாலே நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பது நிச்சயம். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே. நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்கும் கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். உன் நல்வாழ்வுக்காக அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடமாட்டேன். உன்னை என் கண்ணின் மணியாக பாதுகாப்பேன். இன்னும் சொல்ல போனால் நீ எனது கண்ணின் மணிதான். எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன் அப்பா நான். இன்று முதல் நீடித்த பொறுமையை கொள். கஷ்டத்தை என்றுமே சகித்துக் கொள்ள பழகு. அந்த கஷ்டத்தை சகிக்க ஆரம்பித்து விட்டாலே உனக்கு இருக்கும் பாதி பிரச்சனைகள் முடிவடைந்துவிடும். முதலில் உனது மனதை சுத்தப்படுத்திக் கொள். உன் மனம் தெளிவானாலே போதும். பாதி பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்ந்துவிடும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கும் பிரச்சனைகள், பாதி பிரச்சனைகள் உனக்கு தெளிவில்லாமல் இருப்பதனாலேயே மட்டும்தான். தெளிவு என்பது ஒருவருக்கு மிக சுலபமாக கிடைத்து விடாது. தனக்கு இருக்கும் தன்னடக்கமும் தனக்கு இருக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் ஒரு வார்த்தை பேசினால் கூட அந்த வார்த்தையால் பிறருக்கு ஏதாவது தீங்கு வருமோ, மன கஷ்டம் வருமோ என்று யோசித்து யோசித்து செயல்படுபவர்களுக்கு தான் ஒரு தெளிவான தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு அடைவதற்குள் அவரவர் தன்னுடைய இளம் வயதை கடந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் தன்னுடைய இளம் வயது கடந்த பிறகும் அந்த தெளிவை பெற மறுக்கிறார்கள். தெளிவை பெற்றவர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள். தெளிவை பெறாதவர்கள் கடைசி வரை பிரச்சனையை மட்டுமே நினைத்துக் கொண்டு அந்த கலக்கத்தில் வாழ்கிறார்கள். இந்த பிரச்சனையும் உனக்கு உண்டான தீர்வையும் தீர்மானிக்க வேண்டியது நீ ஒருவன்தான். காத்திரு. விரைவில் உனக்கான கதவுகள் திறக்கும். ஆனால் ஒன்றுதான், நீங்கள் கேட்டால்தான் கொடுக்கப்படும், தட்டினால்தான் திறக்கப்படும். தீர்ப்பை திருத்தி அமைப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தால்
உன்னிடம் நான் ஒன்றுமே கேட்கவில்லை, நம்பிக்கை ஒன்று மட்டும்தான். அந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே, அந்த ஒன்றினாலேயே நீ என்னை முழுமையாக உரிமையுடன் உன்னுடன் உருக வைக்க முடியும். உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை. உன் அப்பாவாக அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பேன். ஒவ்வொரு நாள் உன் மனதில் எழும் ஒரு ஆழமான ரூபமாய், அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுப்பேன். நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன். தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன்? தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் அகங்காரம், அகந்தை இவற்றை இன்றோடு விட்டுவிடு. உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். நீ கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையில் கவலை என்ற அந்த ஒரு சொற்களை தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன்னை சுற்றியுள்ளவர்களையும் சந்தோஷமாக இருக்கும்படி செய். உன்னால் ஒரு 4 பேர் சிரித்தார்கள் என்றால் அதுவே போதும் உன்னுடைய மன நிறைவு. இந்த ஆவேசம் உனக்கு வேண்டாம். நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? என்னை நினைத்தாலே உன் கண் முன்னர் தோன்றுவேன். நீ அழைக்கும் போது உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உன் கண்ணிற்கு புலம்படும் படியாமலோ நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். அதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு பிரச்சனையை நீ முழுமையாக தைரியத்துடன் சந்திக்க முடியும். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பது போல்தான் தெரியும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேனே என கவலைப்படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையில் இருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆள வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சகம் என்று சொல்லிக்கொள். எத்தனை முறை உன்னை பல பேர் காலடியில் போட்டு மிதித்தாலும் நான் என் சாயப்பாவுடைய பிள்ளை என்று திகைத்து எழுந்து வெளியே வா. இது உனக்கான காலம், உனக்கான நேரம். உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் மட்டுமே அந்த காரியத்தை முழுமையாக செய்து முடிக்க முடியும். அதனால் தலைக்களம் ஏறிவிடக் கூடாது. நீங்களும் முன்னேற வேண்டும், உங்களுடன் இருப்பவர்களும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஒரு செயல்களை செய்வீர்களானால் இந்த உலகமே உங்களுடையது. இந்த உலகத்தையே நீங்கள் ஆழ்ந்து விடலாம். ஆகவே தன்னுடைய நலனுக்காக மட்டும் அல்லாமல் பிறருடைய நலனுக்காகவும் பார்த்து ஒரு செயலை செயல்பட செய்வதே ஒரு சிறந்த தெளிவு பெற்ற என்னுடைய பிள்ளை செய்யக்கூடிய வேலை. எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாதே. முயற்சி என்பது செய்து கொண்டே இரு. எவன் ஒருவன் முயற்சி இல்லாமலேயே ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒவ்வொரு நிமிடமும் தோர்த்து கொண்டிருக்கிறான் என்பது
அர்த்தம், எத்தனை முறை தோற்கிறாயோ அத்தனை முறை நீ பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எத்தனை முறை ஜெயித்தாலும் ஜெயித்து விட்டோம் என்ற மிதப்பு வராமல் பார்த்துக்கொள். இவை அனைத்தும் என்னுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு கடமை. இவற்றை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னோட துணையோடு நீ நடத்துவாயாக. இதற்கு மேல் செய்ய வேண்டியது நீதான். உன் கர்மாக்களை பற்றி நான் பார்த்துக் கொள்கிறேன். அதை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. நான் உன்னுடனும் உன் வீட்டின் உள்ளேதான் இருக்கிறேன். நீ உறங்கும் போது உன்னையேதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.